அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 277. இன்றைய நாள் ஆண்டு 2025 அக்டோபர் மாதம் தேதி 30 வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் ஊரில் இருக்கிறேன். ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். இறையருளால் வைஃபை ஆண்டவர், இன்டர்நெட் ஆண்டவர் எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்ற வகுப்பை தொடங்குகிறேன். என்னன்னா, அப்பொழுது எனக்கே ப்ராம்ப்ட் வருது, யுவர் இன்டர்நெட் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஹோட்டல் வைஃபையை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஐ ஹவ் அரேஞ்ச் ஃபார் எ independent Wi-Fi exclusively for my laptop alone, at a cost of course, and I believe that we should have no problem at internet or bandwidth or lag வருது அதெல்லாம் இல்லாம இருக்கணும். I hope ராமபிரான் will காப்பாற்றுவார். கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்தில் இன்று கடைசி படலத்திற்கு முந்தின படலம். கடைசி படலம் விடை கொடுத்த படலம். அதற்கு முந்தைய படலம் திருவடி சூட்டு படலம். திருவடி சூட்டுதல், திருமுடி சூட்டுதல், சாரி திருவடி இல்ல, திருமுடி சூட்டுதல், அதாவது பட்டாபிஷேகம், மகுடாபிஷேகம், அந்த படலம். அதில் இன்றைய வகுப்பில் குறிப்பாக பட்டாபிஷேகம் நிகழ்வு இடம்பெறும் வகுப்பாக இது அமைந்திருக்கிறது. எனவே பலரையும் வேண்டி விரும்பி வாருங்கள் என்று அழைத்தேன். 80 பேருக்கு மேல வந்திருக்கீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் உங்கள் பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமனுக்கு முடிசூட்டப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த கட்டத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். இன்னும் ஒரு 15 நிமிடங்களில் 20 நிமிடங்களில் அந்த முடிசூட்டும் பாடல் இடம்பெறும். இப்பொழுது அதற்கான முன்னேற்பாடுகள், அதற்கான பலவிதமான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அனுமன் எல்லா கடல் நீர், எல்லா நதி நீர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். நாளை உனக்கு முடிசூட்டல் என்று அறிவிக்கப்படுகிறது. ராமனை எல்லோரும் அழைத்து வருகிறார்கள். ராமன் சிம்மாசனத்தில் அமரப்போகிறான், அமர்ந்தான் என்பதுடன் சென்ற வகுப்பு நிறைவு பெற்றது. வழக்கம் போல சென்ற வகுப்பின் பாடலை ஒரு பார்வை, சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். அதுதான் நம்முடைய வழக்கம். கீர்த்திவாசன் பாடல் 32 போடலாம். சென்ற வகுப்பின் நிறைவு பாடல். மாணிக்க பலகை தைத்து வைரத்தின் கால்கள் சேர்த்தி ஆணி பொன் சுற்றி முற்றி அழகுறச் சமைத்த பீடம் ஏனுற்ற பழிக்க மாடத்து இட்டனர் அதனின் மீது பூணிற்ற திரள் தோள் வீரன் திருவடும் பொலிந்தான் மன்னோ. மன்னோ என்பது அசை. திருவடும் பொலிந்தான் என்பது சொல்லப்படும் செய்தி. திரு என்பது திருமகள் மகாலட்சுமி. இங்கே சீதா தேவி, சீதா பிராட்டியார். பொலிந்தவன் ராமன். திருவடும் பொலிந்தான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய வாழ்க்கை துணைவி, அகலகில்லேன் இறையும் என்று எப்பொழுதுமே திருமார்பில் இருப்பவள் அந்த மகாலட்சுமி சீதா தேவி. அவளுடன் ராமன் அழகாக அந்த
பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறான். உட்கார்ந்திருப்பவன் யார் என்றால் பூன் உற்ற திரள் தோள் வீரன். திரள் தோள், திரண்ட வலிமையான மலை போல் உயர்ந்த தோள் உடையவன். திரள் தோள் வீரன் திருவொடும் பொலிந்தான். இந்த தோள்கள் எப்படிப்பட்ட தோள் என்றால் பூன் உற்ற திரண்ட தோள். பூன் என்பது நகை என்ற அர்த்தம். பூன் என்பது பூணப்படுவது. எனவே பூணப்படுவது, அணியப்படுவது, அணிகலன், நகை. ஏராளமான அணிகலன்கள் கொண்ட தோளை உடையவன், திரண்ட தோளை உடையவன், அவன் வீரன். இத்தனை விஷயம் ராமனை பற்றி சொல்லப்படுகிறது. பூன் ஊற்ற திரள் தோள் வீரன் தன் மனைவி திருவொடும் பொலிந்தான். எதன் மீது பொலிந்தான்? அதனின் மீது. கடைசி வரியிலிருந்து இப்போ 3வது வரிக்கு போயிருக்கேன். அதனின் மீது ராமன் பொலிந்தான். அதனின் மீது, எதன் மீது? அதற்கு மேல அழகுறச் சமைத்த பீடம். 2வது வரியின் கடைசி வார்த்தைகள். அழகுற சமைத்த பீடம். பீடம் என்பது இங்கே சிம்மாசனம். அழகாக அமைத்த, அழகாக உண்டாக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தின் மீது, அழகுறச் சமைத்த பீடம், அதனின் மீது பூணுற்ற திரள் தோள் வீரன் திருவொடும் பொலிந்தான். இந்த அழகுறச் சமைத்த பீடம் எந்த இடத்தில் இருக்கிறது என்றால் 3ஆம் அடியின் முதல் வார்த்தைகள். ஏன் உற்ற பழிக்கு மாடத்து இட்டனர். ஏன் என்றால் வலிமை, பெருமை இரண்டும். வலிமையான, பெருமை மிக்க பளிங்காலான மாடம், ஒரு பெரிய மண்டபம். ராமனுடைய முடிசூட்டு விழாவிற்காக தயார் பண்ணப்பட்ட மண்டபம். இந்த மண்டபத்தை தயார் பண்ணியவன் மயன் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அவன் நான்முகன் சொன்ன கட்டளைப்படி, இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்த விவரங்கள். ஏன் உற்ற, வலிமை உற்ற, பெருமை மிக்க, ஏன் உற்ற பளிக்கு, பளிங்கு அர்த்தம். ஏன் உற்ற பளிங்கு மாடத்து அழகுறச் சமைத்த பீடம் இட்டனர். சிம்மாசனத்தை கொண்டு வைத்தார்கள். அதன் மீது பூணுற்ற திரள் தோள் வீரன் திருவொடும் பொலிந்தான். அந்த பீடம் எப்படிப்பட்ட பீடம் என்றால், முதல் வரி, மாணிக்க பலகை தைத்து வைரத்தின் கால்கள் சேர்த்து ஆணி பொன் சுற்றி முற்றி அழகுறச் சமைத்த பீடம். ராமன் உட்காரக்கூடிய, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் எப்படிப்பட்டு இருக்க வேண்டும் பாருங்கள் நீங்க. மாணிக்க பலகை தைத்து வைரத்தின் கால்கள் சேர்த்தி. வைரம் என்பது வைரம் மிகுந்த, உரம் மிகுந்த, வலிமை மிகுந்த அந்த வைரம் மட்டும் இல்ல. வைரத்தால் இழைக்கப்பட்ட திண்மையான கால்கள் சேர்த்து அதன் மீது மாணிக்க பலகை வைத்து அதை சுற்றி ஆணி பொன் எல்லாம் பொட்டு பொட்டுக்களாக தங்கத்தால் இழைக்கப்பட்டு அப்பேற்பட்ட அழகுறச் சமைத்த பீடம், சிம்மாசனம், அரியணை, அதன் மீது அதை ஏழுற்ற பழிக்கு மாடத்து இட்டனர். அந்த மண்டபத்தில் கொண்டு வைத்தார்கள். அதனின் மீது பூநூற்ற திறந்தோள் வீரன் திருவொடும் பொலிந்தான் என்பது சென்ற வகுப்பில் நாம் பார்த்த நிறைவு பாடலின் செய்தி. அடுத்த பாடல், ராமன் இவ்வாறு போய் உட்காருகிறான். பாடல் எடுத்துடலாம். கீர்த்திவாசன் பாடல் எடுத்துடலாம். அடுத்த பாடல் போட வேண்டாம். இந்த பாடலை எடுத்துடலாம். இந்த பாடல் எடுக்கலாம். எந்த பாடலும் இருக்காது கீர்த்திவாசன், நான் மட்டும்தான் வரும். ஓகே. சோ சிம்மாசனத்தின் மீது ராமன் உட்கார்ந்து இருக்கிறார் சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக ராமனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். சென்ற வகுப்பில் பார்த்தோம். அந்த தோயம், இந்த தோயம் எல்லாவற்றையும் அனுமன் சென்று கொண்டு வந்தான் என்று. அந்த மங்கள நீராட்டுதல் அது ராமனுக்கு இப்பொழுது நடைபெறுகிறது. அதை சொல்லும் பாடல் அடுத்த பாடல். யார் யாரெல்லாம் அபிஷேகம் செய்தார்கள் என்ற விவரம் சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட முறையில் அபிஷேகம் செய்யப்பட்டது, மஞ்சன நீராட்டு எவ்வாறு செய்யப்பட்டது என்பதும் சொல்லப்படுகிறது. 2 பாடல்கள். அடுத்த பாடலை போடலாம். கீர்த்திவாசன் பாடல் 33 மங்கள கீதம் பாட அந்த பாடல்.
பாடல் 33. மங்கள கீதம் பாட மறை ஒலி முழங்க வல்வாய் சங்கினம் குமர பாண்டில் தன்னுமை ஒலிப்பத்தாயில் பொங்குவல் இயங்கள் ஆர்ப்ப பூமழை பொழிய விண்ணோர் எங்கள் நாயகனை வெவ்வேறு எதிர்ந்து அபிஷேகம் செய்தார். எங்கள் நாயகனை, நம் எல்லோரும், என் என்று கம்பன் சொல்லவில்லை, எங்கள் நாயகனை, நம்முடைய எல்லோருக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமனுக்கு எங்கள் நாயகனை வெவ்வேறு ஒவ்வொருவராக வெவ்வேறு விதமான குழுக்களாக எதிர்ந்துன்னா சண்டை போட்டு அவனை எதிர்த்து என்பதில்லை, நேராக சென்று அவனுக்கு எதிரே சென்று நின்று அபிஷேகம் செய்தார். இவ்வாறு மண்ணுலகில் எங்கள் நாயகனை வெவ்வேறு அபிஷேகம் செய்யும் பொழுது விண்ணிலிருந்து விண்ணோர் பூமழை பொழிய, 3வது லைன்ல இருக்கேன், முதல்ல சொன்னது 4வது லைன், இப்போ 3வது லைன். விண்ணோர் பூமழை பொழிய, விண்ணோர் என்பதை பூமழை பொழியக்கு முன்னால கொண்டு வந்துக்கணும். விண்ணோர் பூமழை பொழிய எங்கள் நாயகனை வெவ்வேறு எதிர்ந்து அபிஷேகம் செய்தார்கள். இவ்வாறு விண்ணிலிருந்து பூமழை பொழியும் பொழுது மண்ணில் என்ன நடந்தது என்றால், மங்கள கீதம் பாட பல்வேறு இசைக்கருவிகள், பல்வேறு பாடகர்கள் என்று மங்கள கீதம் பாட, மறை ஒலி முழங்க, வேதங்கள் எல்லாம் ஒலிக்க, வேதியர்கள் எல்லோரும் மந்திரம் சொல்ல, வல்வாய் சங்கு இனம், வல் என்றால் வலிய, பெரிய பெரிய வாயுடைய சங்கு இனம், பெரிய சங்காய் இருப்பதால் குமுற என்ற வார்த்தையை போட்டான் கம்பன். மங்கள கீதம் பாட மறை ஒலி முழங்க வல்வாய் சங்கினம் குமுற பாண்டில் தன்னுமை, 2 வார்த்தை வந்திருக்கு. பாண்டில் என்பது தாளம் என்பது பொருள், நாம் இப்பொழுது பயன்படுத்தாத ஒரு சொல். தன்னுமை என்பது மத்தளம் என்று பொருள். தாளம் ஜால்ரான்னு வச்சுக்கலாம், பெரிய சைஸ் ஜால்ராவா இருக்கலாம். தாளம், தன்னுமை, மத்தளம் ஒலிக்க, தாளங்கள் ஒலிக்க, மங்கள கீதம் பாட மறை ஒலி முழங்க சங்கினம் குமுற வாத்தியங்கள் ஒலிக்க, தாயில் பொங்கு பல் இயங்கள், இயம் என்றால் வாத்திய கருவி, வாத்தியம் அந்த இயம் தான். பல் வாத்தியங்கள், பல்லியங்கள், பல்வேறு விதமான வாத்தியங்கள். எப்பேற்பட்ட வாத்தியங்கள் என்றால், தா இல், தா என்றால் குற்றம் என்று பொருள், பிழை, மாசு. எந்த விதமான பிழையும் எந்த விதமான குற்றமும் இல்லாத பொங்கு பல்லியங்கள், ஓங்கி ஒலிக்கக்கூடிய பல்லியங்கள் ஆர்ப்ப, விண்ணோர் பூமழை பொழிய எங்கள் நாயகனை எதிர்ந்து வெவ்வேறு ஆட்கள் வந்து குழு குழுவாக அபிஷேகம் செய்தார். யாரெல்லாம் அபிஷேகம் செய்தார் என்பதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். அடுத்த பாடல் போடலாம். கீர்த்திவாசன். மாதவர் மறைவலாளர் மந்திரக் கிழவர் மற்றும் மூதறிவாளர் உள்ள சான்றவர் முதல் நீராட்ட சோதியான் மகனும் மற்றை துணைவரும் அனுமன் தானும் தீதிலாய் இலங்கை வேந்தும் பின் அபிஷேகம் செய்தார். முதல்ல அபிஷேகம் செய்யறவங்க ஒரு குரூப், அவங்க மாதவர், தவம் செய்த மாதவர், பெரிய பெரிய தவங்கள் எல்லாம் செய்த தவசிகள், முனிவர்கள். மறைவலாளர், வேதியர், அந்தணர். மாதவர், மறைவலாளர், மந்திர கிழவர், அமைச்சர்கள் அவர்கள், மற்றும் மூதறிவாளர் அவர்கள், அப்புறம் சான்றோர். மாதவர், மறைவலாளர், மந்திர கிழவர் மற்றும் மூதறிவாளர், சான்றோர், இவர்கள் எல்லோரும் ராமனுக்கு முதலில் அபிஷேகம் செய்ய, மாதவர், மறைவலாளர், மந்திர கிழவர் மற்றும் மூதறிவாளர் உள்ள சான்றோர் முதல் நீராட்ட, இவங்களுக்கு பிரையாரிட்டி, இவங்க தான் முதலில் வருபவர்கள். இவர்கள் ராமனை நீராட்ட, இவர்கள் ராமனுக்கு அபிஷேகம் செய்ய, இவர்கள் ராமனை மஞ்சன நீராட்ட. அடுத்தபடியாக வருபவர்கள் யார் என்றால், சோதியான் மகன், சோதி வெளிச்சம், சூரியன், சூரியனுடைய மகன் சுக்ரீவன், சோதியான் மகனும் மற்றை துணைவரும், சுக்ரீவன் கூட இருக்கிற துணைவர்கள் நீலன், அங்கதன், நளன்,
சாம்பவான் என்று சுக்ரீவனுடைய படை வீரர்கள் எல்லோரும் சோதியான் மகனும் மற்ற துணைவரும் இந்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ரால அனுமனை சேர்க்க கம்மன் விரும்பவில்லை. எனவே அனுமன் தானும் ஸ்பெசிபிக் மென்ஷன் குறிப்பிட்டு அனுமனை சொல்ல வேண்டும் என்பதாக அனுமன் இஸ் நாட் ஆல்சோ ரேன் 10-11 அத்தோடு இது ஒன்று என்பவன் அனுமன் அல்லன். எனவே சோதியான் மகனும் மற்ற துணைவரும் அனுமன் தானும் அதன் பிறகு தீதிலா இலங்கை வேந்தன் வீழனம் பின் அபிஷேகம் செய்தார். எல்லோரும் ராமனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அடுத்த பாடல், இந்த பாடல் எடுத்துடலாம். இந்த அபிஷேகம் செய்வது ஏகப்பட்ட மங்கள நீராட்டு நடைபெறுகிறது. கம்பனுக்கு ஒரு வியப்பு. கம்பனுக்கு மட்டும் இல்ல, கம்பன் கூட சேர்ந்த எல்லா புலவர்களுக்குமே ஒரு வியப்பு. என்ன சொல்கிறான் கம்பன் என்றால், முன்னொரு காலத்தில் திருவிக்கிரமன் குறுகிய வடிவெடுத்து குரளனாக வாமனனாக வந்து பின்னர் திருவிக்கிரமனாக உயர்ந்த பொழுது அவனுடைய பாதத்தை பிரம்மன் நீராட்டினான். கங்கையை கொண்டு திருமாலுடைய பாதத்தை பிரம்மன் நீராட்ட அந்த கங்கையை தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொண்டான் சிவபெருமான் என்று கம்பன் சொல்கிறான். பகீரதன் தவம் செய்து அதனால் கங்கை விண்ணில் இருந்து வேகமாக பாய அந்த வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொண்டான் என்று ஒரு புராணம் சொல்கிறது. கம்பன் சொல்லும் இந்த செய்தி எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கம்பன் சொல்கிறான், மகாபலி அவனை அழிப்பதற்காக வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக உயர்ந்து அந்த கோலத்தில் இருந்த திருமாலுடைய பாதத்தை பிரம்மன் கழுவ அந்த நீரை சிவபெருமான் தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொண்டான் அன்றைக்கு. அப்பொழுது அது கொஞ்சம் போல தண்ணி, இப்ப இவ்வளவு அபிஷேகம் பண்றாங்க ராமனுக்கு. இந்த தண்ணியை சிவபெருமான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தன்னுடைய தலையில்? அவனால் முடியுமா என்று புலவர்கள் எல்லாரும் வியந்தார்கள் என்பது தான் மட்டுமல்லாமல் தன்னை போன்ற புலவர்கள் எல்லோரும் வியந்தார்கள் என்று அந்த அபிஷேக நீரின் அளவு பற்றி ஒரு உயர்வு நவிர்ச்சியாக கம்பன் ஒரு பாடல் தருகிறான். அடுத்த பாடலை பார்ப்போம். பாடலை போடலாம். கீர்த்திவாசன். அம்கண் வான் உலகம் தாய அடிமலர் தவிசோன் ஆட்டும் கங்கைவார் சடையின் ஏற்றான் கண்ணுதல் ஒருவன் இந்நாள் சிங்க ஏறு அணைய செய்ய திருமுடி ஆட்டும் நல்நீர் எங்கண் ஏற்று அன்னோன் வாழும் என்றனர் புலவர் எல்லாம். அங்கண் வான் உலகம் தாய, தாய என்றால் தாவி, எல்லா உலகத்தையும் தாவி தன்னுடைய அடி, அந்த தாவிய அடி 2 அடியில எல்லா உலகத்தையும் அளந்துட்டான். 3வது அடி மகாபலியின் தலையில். சோ அங்கண் வாய உலகம் தாய, அவ்வாறு தாவிய அந்த அடி, அதனை மலர்த்தவிசோன், மலர்த்தவிசோன் என்பது பிரம்மன், மலரை தன்னுடைய தவிசாக ஆசனமாக இருக்கையாக கொண்டவன் மலர்த்தவிசோன் ஆட்டும். ஆட்டுதல் என்றால் நீராட்டுதல். அதை கங்கைவார் சடையின் ஏற்றான் கண்ணுதல் ஒருவன், அது அந்த காலத்துல கண்ணுதல் ஒருவன் கங்கைவார் சடையின் ஏற்றான், அது அந்த காலத்துல. இந்நாள் சிங்க ஏறு அணையான் ராமன், சிங்க ஏறு அணையான் செய்ய திருமுடி ஆட்டும் நன்னீர் எங்கண் ஏற்று அன்னோன் வாழும். சிவபெருமானை இவ்வளவு தண்ணியை ஏற்றுக்க முடியுமா என்றனர் புலவர் எல்லாம். தன்னுடைய கற்பனை என்று அமையாமல் எல்லா புலவர்களும் இவ்வாறு அதிசயித்தார்கள், இவ்வாறு வியந்து போனார்கள் என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல், ராமன் இவ்வாறு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இதை எல்லோரும் கண்டு கழிக்கிறார்கள். இவ்வாறு ராமன் சிங்காசனம் இன்னும் முடிசூட்டப்படலை. ராமன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் காட்சியை கண்டவர்களுக்கெல்லாம் இனிமேல் பிறவி இல்லை என்பது கம்பனுடைய பதிவு. மரகத சைலம் செந்தாமரை மலர் காடு பூத்து
திரைகெழு கங்கை வீசும் திவலையால் நனைந்து செய்ய இரு குழை தொடரும் வேட்கண் மயிலொடும் இருந்தது ஏய்ப்ப பெருகிய செவ்வி கண்டார் பிறப்பெனும் பிணிகள் தீர்ந்தார். பிறப்பு எனும் பிணிகள் தீர்ந்தார். இனிமேல் பிறப்பு இல்லை என்று பிறவி சங்கிலியை அறுத்தார்கள். இனிமேல் பிறப்பில்லை என்று பிறப்பு என்னும் பிணியை தீர்ந்தார்கள். யார் எதை கண்டார்? பெருகிய செவ்வி கண்டார். ராமன் இருக்கும் செவ்வி என்பது அழகு அல்லது அந்த தன்மை, அந்த நிலைமை, அதை கண்டவர்கள் பிறப்பெனும் பிணிகள் தீர்ந்தார். ராமன் எவ்வாறு இருக்கிறார்? இரு குழை தொடரும் வேட்கண் மயில். இரு இரண்டு காது, குழை காதில் அழியக்கூடிய அணி, அந்த காது வரை நீண்ட கண்கள், வேல் போன்ற கூர்மையான கண், வேர்கண், காது வரை தொடரும் கண்கள், இரு குழை தொடரும் கண்கள், மயிலை போன்றவள், இரு குழை தொடரும் வேட்கண் மயில் என்பது சீதையை பற்றி சுட்டிய அடைமொழி. அவளுடன் இருந்தது ஏய்ப்ப என்றால் அதற்கு உவப்ப, அது போன்ற இந்த ராமன் இருந்த நிலைமையால் நனைந்து அலைகள் வீசக்கூடிய கங்கையினுடைய நதி அவனுடைய முடியில் விழ அதனால் நனைந்து மரகத சைலம் செந்தாமரை காடு பூத்து, பச்சை மலை மரகதம், அந்த ஒரு பெரிய மலை தாமரை காடு பூத்தது போல ராமன் ஜொலித்தான். அவ்வாறு ராமன் பொலிந்தான் என்பது கம்பனுடைய வர்ணனை. ராமன் எந்த நிலைமையில் இருந்தான் அதை பார்த்த பெருகிய செவ்வி கண்டார் பிறப்பெனும் பிணிகள் தீர்ந்தார். அடுத்த பாடல் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அடுத்த பாடலில் நடைபெற போகிறது. அதற்கு முந்தைய பாடல் இது. இவ்வாறு நீராட்டுதல் எல்லாம் முடிந்த பிறகு முடிசூட்டுவதற்கான என்னென்ன காரியங்கள், என்னென்ன நிகழ்வுகள், என்னென்ன செயல்கள் செய்யப்பட வேண்டுமோ அந்த செயல்களை எல்லாம் வசிஷ்டன் செய்தார். அதை அங்கிருந்த வேதியர்கள் எல்லோரும் விவரமாக அவையோருக்கெல்லாம் எடுத்து விளக்கினார்கள் என்பது அடுத்த பாடல். தெய்வ நீராடற்கு ஒத்த செய்வினை வசிஷ்டன் செய்ய, தெய்வ நீராடற்கு ஒத்த செய்வினை வசிஷ்டன் செய்ய, ஐயமில் சிந்தையான் அச்சுமந்திரன் அமைச்சரோடும் நொய்தினின் இயற்ற நோன்பினின் மாதவர் நுனித்து காட்ட எய்தின இயன்ற பல்வேறு இந்திரர்க்கு இயன்ற என்ன. இந்திரர்க்கு செய்ய வேண்டிய தெய்வ நீராடலுக்கு ஒத்த, இந்திரனுக்கு என்னெல்லாம் செய்வோதோ அதை போல தெய்வ நீராடலுக்கு ஒத்த செய்வினைகளை எல்லாம் வசிஷ்டன் செய்ய, எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அந்த நீராட்டத்துக்கு வசிஷ்டன் செய்ய, ஐயம்யில் சிந்தையான் சுமந்திரன், மந்திரிக்கு எந்த விஷயத்திலையும் சந்தேகம் இருக்கக்கூடாது, தெளிவான சிந்தனை, தெளிவான பார்வை இருக்க வேண்டும். மந்திரி சுமந்திரன், ஐயமில் சிந்தையான் சுமந்திரன் அமைச்சரோடும் மற்ற காரியங்களை எல்லாம் செய்ய, அவற்றை நொய்தினின் என்றால் விரைவாக என்று சொல்லலாம், எளிதாக, இரண்டு பொருள்களிலும் சொல் பயதாக நோன்பின் மாதவர் நுனித்து கையாக பார்த்து எல்லாம் அவற்றை எல்லாம் சுட்டி காட்டி, நோன்பின் மாதவர் ஏனைய முனிவர்கள், ஏனைய தவசிகள் எல்லோரும் நுனித்து காட்ட, எய்தின இயன்ற பல்வேறு பலவிதமான செயல்கள், பலவிதமான முடிசூட்டலுக்குண்டான பல காரியங்களும் நடைபெற்றன. இந்திரருக்கு இயன்ற என்ன, இந்திரனுக்கு செய்யப்படுவது போல என்று சொல்கிறான். எனக்கு இதுல அவ்வளவு ஒப்புதல் இல்லை. ஏன்னா ராமன் எங்க, இந்திரன் எங்க? இந்திரன் பொதுவாக அவ்வளவு பெரிய ஒரு தலைவனாக கொண்டாடப்படுவது இல்லை. இந்திரருக்கு இயன்ற என்ன என்பது கம்பனுடைய ஸ்டேட்மெண்ட், அப்படியே எடுத்துப்போம். அந்த மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும்
செய்து முடிந்த நிலையில் இது எடுத்துடலாம். கீர்த்திவாசன் நீங்க வீடியோ 1 போடலாம். கீர்த்திவாசன் வீடியோ 1. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி எல்லாத்தையும் எடுத்துடலாம். கீர்த்திவாசன் நண்பர்களே, இந்த பாடல் சாரம் மிக்க கீரவாணி ஆரம் தந்தார் ஈர நெஞ்சர். சாரம் மிக்க கீரவாணி ஆரம் தந்தார் ஈர நெஞ்சர். இவர் கலைமாமணி சுவாமிமலை சுரேஷ். ஓதுவார் பரம்பரையில் வந்தவர். கலைமாமணி பட்டம் அண்மையில் தமிழக அரசால் பெற்றவர். அண்மையில் முத்துத்தாண்டவர் நாடகத்தில் முத்துத்தாண்டராக நடித்தவர். இசை லால்குடி ஜெயராமனிடம் பயின்றவர். பரதநாட்டியம் ஆடக்கூடிய வல்லுனர். PhD பண்ணி கொண்டிருக்கும் ஒரு மாணவர், 50 வயதிற்கு மேலானவர். இவருக்கு முதலில் நன்றி. இவரை ஏற்பாடு செய்து நமக்கு இந்த வீடியோவை தயாரித்து அனுப்பிய டாக்டர் மீனாட்சி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி. இந்த கம்பராமாயண வகுப்புல நீங்க எடுத்துக்கிற ஆர்வம், நீங்க எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட், வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று நீங்க சொல்லி நிறுத்தி விடாதீர்கள் ஐயா, அதுக்கப்புறம் இந்த நாதஸ்வர பிட்டு போடுங்க என்று எனக்கு அதை அனுப்பியவர் நம்முடைய கவிஞர் ஜோஷி என்று பலருடைய ஆர்வம், பலருடைய முன்னெடுப்பு, பலருடைய ஒரு எந்தூசியாசம், உற்சாகம், அதனால் தான் இந்த வகுப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதையெல்லாம் எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த டாக்டர் மீனாட்சி ஜெயக்குமார், கவிஞர் ஜோஷி, பாடிய கலைமாமணி சுவாமிமலை சுரேஷ், சன் ஆஃப் காளிதாஸ், எல்லோருக்கும் நன்றி. பாடலை போடலாம். 38வது பாடல் கீர்த்திவாசன். 38 இதுக்கு அடுத்த பாடல். ராமனுக்கு மகுடம் சூட்டப்படுகிறது, பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த அரியணையை தாங்கிக் கொண்டிருப்பவன் அனுமன். அனுமன் அரியணை தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற. கவரி பற்ற அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு.
கவரி வீச அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. பல இடங்களில் வீசன்னு தான் இருக்கு, சில இடங்களில் கவரி பற்ற. நான் ரொம்ப நாளா வீசன்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். இந்த பற்றங்கிற வருஷன் கொழும்புல ஒரு கம்மன் விழாக்கு போன போது அங்க பண்ண பற்றன்னு போட்டாங்க. அப்புறம் பரதனுக்கு அந்த பற்றன் இல்லைன்னா அந்த வரியில மூனையே வராது. பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீசன்னா பற்றங்கும் வரும்போது பரதன் பற்ற அந்த ஒரு மோனை வருகிறது. அப்புறம் விரைசரி குழலி ஓங்க, இதுலயும் பாடபேதம் இருக்கு. விரிகடல் புகழோன் வெண்ணை சடையோன்னு. விரைசரி குழலி என்பவள் சீதை, விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. நிறைய சிறப்புகள் இந்த பாடலை பற்றி சொல்லப்படுகின்றன. ஒன்று, மகுடம் சூட்டியவன் வசிட்டனே, அந்த ஏகாரம் தேற்ற ஏகாரம் என்று முன்னர் செய்திருக்க வேண்டியவன் அவன்தான். வசிட்டன் அயோத்தியா காண்டத்தில் ராமனுக்கு முடிசூட்டுவதாக இருந்து ராமனை கூப்பிட்டு ராமனுக்கு அரச நீதிகள் எல்லாம் உரைத்து தயார் செய்கிறான் அரசனாவதற்கு. அதன் பிறகு அந்த முடிசூட்டு நடைபெறவில்லை. அதே வசிட்டனே, வேறாள் அல்ல, வசிட்டனே புனைந்தான் மௌலி. யாருடைய பெயர்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன பாருங்கள். அனுமன், அவன் அரியணை தாங்குகிறான். அங்கதன், அவன் உடைவாள் ஏந்துகிறான். பரதன் வெண்குடை கவிக்கின்றான். இருவரும் என்பது இலக்குவன் சத்ருகனன், இருவரும் கவரி பற்ற. விரைசரி குழலி சீதை, வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர், சடையப்ப வள்ளலுடைய முன்னோர்கள் எல்லோரும், அவர்கள் எல்லாம் எடுத்து கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. ரொம்ப முக்கியமான சொல்லப்படாத கட்டாயம் சொல்லி இருக்க வேண்டிய ஒரு பெயர் விட்டு போயிருக்கிறது. அது ராமன். ராமனுக்கு வசிட்டன் மகுடம் சூட்டினான், வசிட்டனே ராமனுக்கு மௌலி புனைந்தான் என்ற அந்த சொல் இங்கே இல்லை. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க என்று எல்லோருடைய பெயரும் வருகிறது. ராமனுடைய பெயர் மிஸ்ஸிங், விடுபட்டிருக்கிறது. ஏன் என்பதை சிந்திக்கலாம். ஒரு வியாக்கியானம் சொல்லப்படுகிறது ஏன் என்பதற்கு. இன்னொரு வியாக்கியானமும் சொல்றாங்க, இது மடி ராமன் என்ற மனிதனுக்கு சூட்டப்பட்டது என்று அறத்திற்கு சூட்டப்பட்டது என்று ஒரு அந்த மாதிரி ஒரு வியாக்கியானமும் நான் கேள்விப்படுகிறேன். ராமனுக்கு தான் சூட்டப்பட்டது, அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பரதன், இலக்குவன், சத்ருகனன் இவர்கள் உடன்பிறப்புகள். பின் மனையாள் சீதை. இவர்கள் இரண்டாவது அடியிலும் மூன்றாவது அடியிலும் இடம்பெற, முதல் 2 அடிகளில் இடம்பெறுபவர் அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த என்று ஒரு நீங்க நினைச்சு பாருங்க. பரதனுக்கு வெண்குடை கவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ரோல், அந்த ஒரு காரியம், அந்த ஒரு வினை பரதன் ஆற்ற வேண்டும். கவரி வீசுபவர்கள் இலக்குவனும் சத்ருகனனும் என்ற அந்த அசைன்மெண்ட், அந்த டாஸ்க், யார் யாருக்கு என்னென்ன ரோல் என்று போட்டு கொடுத்தவன் ராமனாகத்தான் இருக்க வேண்டும். இது வரதராஜனுடைய அபிப்பிராயம். நீங்க ஒத்துக்கலாம், ஒத்துக்காம இருக்கலாம். அந்த ராமன் தான் அரியணையை தாங்குபவன் அனுமனும், உடைவாள் ஏந்துபவன் அங்கதனும் என்று தீர்மானித்திருக்கிறான். ஏனென்றால் அனுமன் இல்லாவிட்டால் இந்த முடிசூட்டல் நிகழ்ந்திருக்காது. கடைசியாக தீக்குளிக்க இருந்த
பரதனை அந்த தீக்குளிப்பதிலிருந்து காப்பாற்றியது வரைக்கும் அனுமனுடைய செயல். எனவே யாரு என்ன வேணா நினைக்கட்டும், ராமனுடைய மனோநிலைப்படி நம்பர் 1 பிரையாரிட்டி அனுமன். அரியணை அனுமன் தாங்குதல்லாம் பிசிக்கலா தலைமையில தூக்கி பிடிச்சுட்டு இருக்கிறது இல்லை. தாங்குதல் என்பது காப்பாற்றுவது. தங்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே அடியேனையும் தாங்குதல், என்னை காப்பாற்றுவது. சோ அரியணை என்பது, அரியணை ஒரு சிம்பாலிசம். அரியணை என்பது அந்த சிம்மாசனம் இல்லை, அந்த நாற்காலி மட்டும் இல்லை. அரசாட்சி, ராமனுடைய அரசாட்சி, ராமராஜ்யம், இதையெல்லாம் காப்பாற்றுபவன், இதையெல்லாம் தாங்குபவன் அனுமன். ஏனென்றால் அவன் தருமத்தின் தனிமை தீர்ப்பான். அப்பேற்பட்ட ஒரு அடைமொழி அனுமனுக்கு கம்பன் கொடுத்திருக்கிறான், தருமத்தின் தனிமை தீர்ப்பான். சோ அரியணை அனுமன் தாங்க. அங்கதன் உடைவாள் எந்த, ஒரு மன்னனுடைய உடைவாள் மற்றொருவருடைய இருக்கிறது என்றால் எவ்வளவு தூரம் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னனுடைய உடைவாள் மன்னன்ட்டு தான் இருக்கணும் எப்போ. அங்கதன் உடைவாள் எந்த. அதுக்கப்புறம் பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசெறி குழலி ஓங்க. குழலி என்றால் குழல் உடையவள், கூந்தல் உடையவள். செறிகுழலி நல்ல அடர்த்தியான கூந்தல் உடையவள். எது செறிந்திருக்கிறது என்றால் விரை செறி, விரை என்பது நறுமணம். விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுள்ளோர் கொடுக்க வசிட்டனே புனைந்தான் மௌலி என்பது கம்பனுடைய பாடல். கம்பனுடைய கற்பனைகள் ராமன் கொடுத்த அசைன்மெண்ட் அரியணை தாங்குவது அனுமன், உடைவாள் ஏந்துவது அங்கதன் என்பதாக அமைந்திருக்கிறது. இந்த ராமன் 14 வருடம் காட்டிற்கு போனான் என்ற அந்த முதலுக்கு கிடைத்த வட்டி அனுமனும் அங்கதனும் என்று கீவாஜா சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். சோ அங்கதன் உடைவாள் எந்த, ராமனுடைய உடைவாள் எப்படி அங்கதனிடம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது இந்த சிம்மாசனம் ஏறுவதற்காக கொடுக்கப்பட்ட உடைவாள் அன்று. அது ஏறக்குறைய ஒரு வருட காலம் என்று சொல்லலாம். வாலிவதத்தின் போது கொடுக்கப்பட்ட உடைவாள். அந்த ரெஃபரன்ஸை பார்த்துடலாம். இப்போ அடுத்த பாடல் போடலாம். கிட்கிந்தா காண்டத்தில் இதுதான் தன்னடி தாழ்த்த, இந்த பாடம் வச்சுங்க அப்படியே. இல்லை தன்னடி தாழ்த்தலோடும் அப்படியே இருக்கட்டும். தன்னடி தாழ்த்தலோடும் தாமரை தடங்கண்ணானும் பொன்னுடை வாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான். என்னலும் உலகம் ஏழும் ஏத்தின இறந்து வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறத்து உலகன் ஆனான். வாலி இறப்பதற்கு முன்னால், இந்த பாடலில் வாலி இறந்து போகிறான். இறந்து வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறத்து உலகனானான். வான் என்பது இங்கே சொர்க்கம். சொர்க்கத்துக்கு மேலே இருக்கிறது வீடு, மோட்சம். சோ இறந்து வாலி மோட்சம் அடைந்தான். வாலி வதை என்பதையே பல உபன்யாசகர்கள் வாலி மோட்சம் என்றுதான் சொல்கிறார்கள். இறந்து வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறத்து, சொர்க்கத்திற்கும் மேலாக உண்டான ஒரு உலகன் ஆனான். அந்த உலகத்தைச் சேர்ந்தவனாக வாலி ஆகிவிட்டான். ராமன் என்ன, தன் அடி தாழ்த்தலோடும் அங்கதனை ராமனிடம் ஒப்படைக்கின்றான் வாலி. அங்கதன் ராமனுடைய காலடியில் வீழ்கிறான். தன் அடி தாழ்தலோடும் தாமரை தடங்கண்ணானும், பெரிய தாமரை கண்ணன் இராமன், பொன்னுடை வாளை நீட்டி, தன்னுடைய வாளை எடுத்து அங்கதனிடம் கொடுத்து, நீ இதை பொருத்தி, நீ இதை பெற்றுக்கொள், நீ இதை பொருத்தி கொள்வாயாக, உன்னுடைய உடைவாளாக ஏற்றுக்கொள்வாயாக என்பது போல நீ இது பொருத்தி என்றான். என்னலும் உலகம் ஏழும் ஏத்தின, தன்னுடைய உடைவாளையே அங்கதனிடம் கொடுத்த ராமனுடைய இந்த செய்கையை பார்த்து எல்லா உலகம் ஏத்தின.
வாலி இறந்து அந்நிலை துறந்து வானகுலத்துக்கு அப்புலத்து உலகன் ஆனான் என்று ராமனுடைய உடைவாள் அங்கதனிடம் இருக்கிறது என்ற செய்தி வாலிவதை படலத்தில் சொல்லப்பட்ட செய்தி. அடுத்த பாடல் விரை செறி குழலி ஓங்க. விரை என்பது நறு மணம் என்று சொன்னேன். சீதையை விரை செறி குழலி என்கிறான் கம்பன். சம்பந்தர் விரை செறி குழலி என்று சுட்டுபவள் உமையாள். உமையம்மை சிவபெருமானுடைய மனைவி பார்வதி. அந்த ஒத்த சொல்லாக்க பாடல் தரைமுதல் உலகினில் உயிர் உணர் தரைமுதை உலகினில் உயிர் புணர் தகைமிக விரைமலி குழல் உமையோடு. விரை மலி குழல், அதேதான் கூந்தல், மனம் மிகுந்த கூந்தலை உடையவள் உமை. விரைமலி குழல் உமையோடு விரவது செய்து நரைதிரை கெடுதகை அது அருளினன் எழில் வரைதிரை வரை திகழ் மதல் வலிவலம் இறையே என்பது சம்பந்த தேவாரம். விரை என்பது சொல்லாக்கம். 3 பாடல்கள் விரை என்ற சொல்லாக்கம் பழைய இலக்கியங்களில் இருந்து. அடுத்த பாடல் கீர்த்திவாசன், யாரோ இப்பதான் போட்டிருக்காங்க, வந்துருச்சு. சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட வரி மாசு என்று கண்ணகியினுடைய வர்ணனையாக அமைகிறது. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பெங்குடி பெருமட மகளே அமிழ்தே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ தாழிருங்கூந்தல் தையால் நின்னை என்று வர்ணிக்கப்படுகிறாள் கண்ணகி. மிக அண்மையில் எனக்கு சுட்டிக்காட்டியவர், இதை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது டாக்டர் மீனாட்சி அவர்கள் விரை இறுதி வரி ஆஃப் விநாயகர் அகவல், அதையும் ஒரு பார்வையை பார்த்து விடலாம். அடுத்த பாடல் கீர்த்திவாசன். அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை அஞ்சக்கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே. வித்தகை விநாயக விரைகடல் சரணே என்று விரை நறுமணம் என்ற பொருளில் வந்தது. இதை எடுத்துடலாம். கம்பனை ஆதரித்தவன் ஷடையப்ப வள்ளல் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். நன்றி மறவாதவன் கம்பன். ஸ்ரீரங்கத்துக்கு கம்பராமாயணம் அரங்கேற்றுவதற்காக போகிறான். தன்னுடைய ராமாயணம் அவன் பாடிய பொழுது, அரங்கேற்றம் செய்த பொழுது 100 பாடலுக்கு ஒரு பாடல் ஷடையப்ப வள்ளலுடைய புகழை சொல்லிக்கொண்டே போயிருக்கிறார். இந்த விவரம் வினோத ரசமஞ்சரி என்ற நூலில் அட்டாவதானம் வீராசாமி செட்டியார் எழுதிய நூல். ஏற்கனவே இது பற்றி 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் வகுப்பில் சொல்லி இருக்கிறோம். குமார் அந்த வினோத ரசமஞ்சரி PDF எல்லாருக்கும் எடுத்து அனுப்பிச்சிருந்தார். நல்ல புஸ்தகம், வாய்ப்பு கிடைத்தா படிங்க. கம்பன் ஒட்டக்கூத்தர், புகழேந்தி ஒட்டக்கூத்தர் என்று ஏராளமான பண்டைய இலக்கியங்கள், தனிப்பாடல்கள் அதிகம் மிகுந்த ஒரு நூல். ரொம்ப சுவாரஸ்யமான புஸ்தகம். நான் என்னுடைய 10 வயசுலயோ 12 வயசுலயோ ஒரே சிட்டிங்ல படித்த புஸ்தகம். அதில் சொல்லப்படும் விஷயம் கம்பன் ராமாயணம் அரங்கேற்றிய வகை, அந்த வரலாறே சொல்லப்படுகிறது. ஷடையப்ப வள்ளலை புகழ்ந்து 100 பாடலுக்கு ஒரு பாடல் ஷடையப்ப வள்ளல், 10,000 பாடல். ஸோ ஏகப்பட்ட ஷடையப்ப வள்ளல் புகழ் பாடல் பாடினான். அங்கிருந்த நூலை ஏற்றுக்கொள்ள வந்தவர்கள், சான்றோர்கள், படித்தவர்கள், பண்டிதர்கள், இது ஒத்துக்க முடியாது, இது நரஸ்துதி,
100 பாட்டுக்கு ஒரு தூரம் நரனை பற்றி ஆஃப்டர் ஆல் சடையப்ப வள்ளல் என்று அவர்கள் ஆட்சேபம் தெரிவிக்க, கம்பன் தன்னுடைய பிழையை உணர்ந்து கொண்டு, ஐயா நீங்க சொல்றது ரைட்டு, சடையப்ப வள்ளல் 100ல் ஒரு ஆள் இல்லையா, அவர் 1000ல் ஒருவர் என்று நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன் என்று 10,000 கம்பராமாயண பாடலுக்கு 10 இடங்களில் சடையப்ப வள்ளரை சொல்லி 1000 பாட்டுக்கு ஒரு பாட்டு என்ற ஒரு ரஃப் கணக்கு. கரெக்டா 1000 பாட்டுக்கு ஒரு பாட்டுலாம் இல்லை, அது அங்கங்கே விரவி கிடக்கின்றன. ஆனால் 1000ல் ஒருவர் அவர், 100ல் ஒருவர் அல்ல என்று அவர் புகழை மறக்காமல் பதிவு செய்து கம்பன் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். அதுல ரொம்ப முக்கியமான காப்பியத்தின் மிக முக்கியமான கட்டமான ராமனுடைய பட்டாபிஷேகம் நடந்தது. வசிஷ்டனுக்கு அந்த கிரீடம், ராமனுக்கு தலையில் சூட்டப்படக்கூடிய அந்த மௌலி, அந்த கிரீடம், திருமுடி, அதை எடுத்து கொடுத்தவர்கள் யார் என்றால், ஏன்னா ராம பட்டாபிஷேகம் இப்போ நடந்து போயிடுச்சு. சடையப்ப வள்ளலும் கம்பனும் 10ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு, 9,000 நூற்றாண்டு, அதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ராம பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. சோ சடையப்ப வள்ளலுடைய முன்னோர்கள் 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 தாத்தாக்கு 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 தாத்தா அவர்கள் எடுத்து கொடுக்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி என்று தன்னுடைய நன்றி அறிதலை மிக திறமையாக கம்பன் பதிவு செய்கிறான். சடையப்ப வள்ளல் குறித்து காப்பியத்தின் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் ராமனுக்கு மகுடாபிஷேகம் சூட்டப்படுகிறது. அந்த மகுடாபிஷேகத்தை, அந்த கிரீடத்தை, அந்த மௌலியை எடுத்து கொடுத்தவர்கள் சடையப்ப வள்ளலின் முன்னோர்கள் என்ற அளவில் பாடலை எழுதியிருக்கிறான் கம்பன். விரைசிறி குடலி ஓங்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க, மரபுளோர் தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா என்று சொன்னபடி அவர்கள் எடுத்து கொடுக்க வசிஷ்டன் அதை வாங்கி ராமன் தலையில் சூட்டினான் என்று கம்பன் பாடல் எழுதுகிறான். சோ 10,000 பாடல்களில் ஏறக்குறைய 10 இடங்களில் சடையப்ப வள்ளலை குறித்து ராமன் புகழ்ந்து தன்னுடைய நன்றி அறிதலை மறக்காமல் பதிவு செய்திருக்கிறான் என்பதை சொன்னேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வகுப்புக்கு வந்தவர்கள் ஒரு வேல்யூ ஆட் மாதிரி எந்தெந்த இடங்களில் சடையப்ப வள்ளலை பற்றி கம்பன் புகழ்ந்து சொல்லி இருக்கிறான் என்ற அந்த 10 இடங்கள் எவை என்பதையும் ஒரு பார்வை பார்த்து விடலாம் என்று இந்த வகுப்பின் ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஒரு தொகுப்பாக அந்த 10 பாடலையும் பார்க்க போகிறோம். அடுத்த பாடலை போடலாம். கீர்த்திவாசன். முதல் பாடல் நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணை நல்லூர் வயின் தந்ததே. பாயிரம் அல்லது தனியன் என்று சொல்கிறார்கள், மிகைப்பாடல்களில் உள்ளது. நடையில் நின்றுயர் நாயகன், இது திருமால். நடையில் நின்றுயர் நாயகன் திருமால், அவன்தான் நாயகன். அவன் வாழ்ந்து காட்டியிருக்கிறான் என அவதாரம் எடுத்திருக்கிறான். நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் 10 அவதாரம் எடுத்தான். அதில் ஒன்றாக இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோம் அரு மாக்கதை. தோம் என்றால் குற்றம், குற்றமில்லாத ராமாவதாரம். இதுதான் கம்பன் தன்னுடைய நூலுக்கு வைத்த பெயர், ராமாவதாரம்.
நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின், தோற்றம் என்பது அவதாரங்கள், 10 தோற்றங்களில் வருகிறான். 10 அவதாரம், தசாவதாரம். நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த, அவற்றில் ஒன்றாக நிகழ்ந்த ராமாவதாரம் என்ற தொடை நிரம்பிய, தொடை என்பது பாடல்கள், பாடல்கள் நிரம்பிய தோமரு மாக்கதை எந்த ஊர்ல சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்றால், சடையன் வெண்ணை நல்லூர் வயின் தந்ததே. வயின் என்பது இடம் அல்லது பக்கம். அந்த வெண்ணை நல்லூர், யாருடைய வெண்ணை நல்லூர்? சடையன் பிறந்த சடையனுடைய ஊரான வெண்ணை நல்லூர் சடையன் அவன் இருக்கும் இடத்தில் இந்த பாடல் சொல்லப்பட்டது என்பது. சடையன், வெண்ணை நல்லூர் சடையன், சடையப்ப உள்ளலுக்கு கம்பன் தெரிவிக்கும் நன்றியின் முதல் பாடல். நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார போர் பேர், பேர் தொடை, பெரிய தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை. தொடை என்றால் பாடல்கள் என்று சொன்னேன். பாடல்களால் சொல்லப்பட்ட குற்றமில்லாத இந்த கதை வெண்ணை நல்லூரில் வாழ்ந்த சடையனுடைய ஊரில் சொல்லப்பட்டது என்பது முதல் பதிவு. இடை நிகழ்ந்த ராமாவதாரம், இதுக்கு நயம் சொல்றான். இடை நிகழ்ந்த ராமாவதாரம். ராமன், எத்தனை ராமன்? பரசுராமன், தயரத ராமன், பலராமன். பரசுராமன் ராமனுக்கு முன்னால், தயரத ராமன், அப்புறம் பலராமன், கிருஷ்ணனோட பலராமன். சோ இந்த 3 ராமன்களில் இடையில் இருப்பது தயரத ராமன். பரசுராமன், தயரதராமன், பலராமன். அந்த இடை நிகழ்ந்த என்பதற்கு அப்படியும் ஒரு வியாக்கியானம் சொல்கிறார்கள். 10 அவதாரங்களில் ஒன்றான என்றும் பொருள் கொள்ளலாம். பரசுராமனுக்கும் பலராமனுக்கும் இடையில் நிகழ்ந்த ராமாவதாரம் என்றும் பொருள் கொள்ளலாம். நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணை நல்லூர் வயின் தந்ததே. அடுத்த பாடல். அதாவது எவ்வாறு கதைக்கு தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ, இப்போ இந்த பாடலே எடுத்துக்கலாம். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண்குடை கரிக்க இருவரும் கவரி பற்ற விரைசரி குடலி ஓங்க. இந்த இடத்துல சடையன் மரபுளோர் கொடுத்ததாக சொல்ல வேண்டிய தேவை எதுவும் இல்லை. வலிந்து புகுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் எந்த இடத்துல எவ்வாறு நச்சுன்னு நெத்தி அடியா சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லியிருக்கான் பட்டாபிஷேக பாடல்ல. பல இடங்களிலும் அவ்வாறு தான் இது நிகழ்கிறது. அறமடந்தையர் கற்பகம் நவநிதி அமிர்தம் சுரபி வாம்பரி மத மலை முதலிய தொடக்கத்து ஒரு பெரும் பொருள் இன்றியே ஒவ்வொரு புக்கு ஒழிப்ப வெறுவி ஓடின கண்ணன் வாழ் வெண்ணை மேவாரின். கடைசி லைன்ல தான் வெண்ணை மேவார். வெண்ணை என்பதை எல்லா இடங்களிலும் வெண்ணையூர் என்று சொல்வது இல்லை. வெண்ணை என்ற ஊரை பல இடங்களில் கம்பன் சுட்டி இருக்கிறான். வெண்ணை என்பது வெண்ணை நல்லூர். கண்ணன் வாழ் வெண்ணை நல்லூர். கண்ணன் என்பது ஆப்வியஸ்லி சடையன். இந்த பாடல் எங்க வருகிறது என்றால், அகலிகை படலத்தில் ஒரு மிகைப்பாடலாகத்தான் இருக்கிறது. இந்திரனுடைய நமக்கு கேள்விப்பட்ட ஒரு புராண கதை. துர்வாச முனிவர் திருமாலுக்கு அணிவிக்கக்கூடிய ஒரு மாலையை இந்திரனுக்கு அளிக்க, இந்திரன் ஐராவதத்தின் மேலிருந்து தன்னுடைய குச்சியால் அதை வாங்க, ஐராவதத்தின் தும்பிக்கையில் கொடுக்க, ஐராவதம் அதை தூக்கி காலில் போட்டு மிதித்தது. பயங்கர கோபம் துர்வாசருக்கு என்று இந்திரனை சபிக்க, இந்திரனுடைய எல்லா பொருள்களும் கடலில் போய் அடங்கிவிட்டன என்பது வரலாறு, அது புராணம். அதுதான் இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. அறமடந்தையர் கற்பகம் நவநிதி அமிர்தம் சுரபி காமதேனு வாம்பரி மதமலை முதலிய தொடக்கத்து ஒரு பொருள் இன்றியே உவரி புக்கு கடலுக்குள் ஒளிப்ப வெறுவி ஓடின. எல்லாம் கடல்ல போய் ஒளிஞ்சிக்கிட்டது. எப்படி அச்சப்பட்டு எல்லாம் ஓடின என்றால், எல்லோரும் எவ்வாறு வெண்ணை நல்லூருக்கு மேவுதல், மேவாரின் எல்லா மக்களும் எவ்வாறு தங்களுடைய துயரம் தீர்ப்பதற்கு வெண்ணை நல்லூருக்கு செல்கிறார்களோ அதுபோல இந்த பொருள்கள் எல்லாம் கடலில் போய் ஒளிந்து கொண்டன
என்பது இந்திரனுடைய பொருட்கள் எல்லாம் கடலில் போய் விழுந்தது ஒரு செய்தி. அதை சொல்ல வந்த இடத்தில் துயரமுற்றவர்கள் எல்லோரும் எவ்வாறு சடையனை போய் சேர்வார்களோ அவ்வாறு எல்லாம் கடலில் போய் ஒளிந்தன என்பது கம்பனுடைய பதிவு. அறமடந்தையர் கற்பகம் நவநிதி அமிர்தம் சுரபி வாம்பரி மத மலை முதலிய தொடக்கத்து ஒரு பெரும் பொருள் இன்றியே ஒவ்வொரு புக்கு ஒழிப்ப வெறிவி ஓடின கண்ணன் வாழ் வெண்ணெய் மேவார். கண்ணன் வாழ் வெண்ணெய் வேவார், அதுதான் வெண்ணெய்நல்லூருக்கு ஓடி வரக்கூடிய மக்கள். அது போன்ற இவையெல்லாம் ஓடி ஒளிந்தன. அடுத்த பாடல். பாடலை பார்ப்பதற்கு முன்னால் இப்ப பாடல் எடுத்துடலாம். இதுவும் தேவையில்லாமல் சற்றே வலிந்து புகுத்திய இடம் போல தோன்றலாம். தாடகையை அழிக்கிறார்கள் ராமனும் இலக்குவனுமாக. அவர்களுக்கு விஸ்வாமித்திரன் ஏகப்பட்ட படைக்கலன்கள் கொடுக்கிறார்கள். விஸ்வாமித்திரன் கொடுக்கிறான். இது நாம் எல்லோரும் அறிந்த செய்தி. விஸ்வாமித்திரன் ராமனுக்கு ஏராளமான படைக்கலன்கள் கொடுத்தார். எவ்வாறு என்றால், எவ்வாறு சடையன் தன்னை வந்து இறப்பவர்களுக்கு இனிய சொற்கள் கொடுத்து பொருள்கள் கொடுப்பானோ அதுபோல விஸ்வாமித்திரன் ராமனுக்கு படைக்கலன்கள் கொடுத்தான். ராமனுக்கு படைக்கலன்கள் கொடுத்தான். எவ்வாறு என்றால், சடையன் எவ்வாறு தன்னை நம்பியவர்களுக்கு, தன்னை அண்டி வந்தவர்களுக்கு, தன்னிடம் இறப்பவர்களுக்கு அனுசரணையாக இருப்பானோ, எவ்வாறு அவர்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் எல்லா காரியங்களையும் செய்வானோ அதுபோல விஸ்வாமித்திரன் ராமனுக்கு படைக்கலம் கொடுத்தான். எதையும் கம்பேர் பண்ணி எப்படியாவது சடையனை புகுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் 1000ல் ஒருவன் என்பதாக இதுவும் ஒரு பாடல். பாடலை பார்க்கலாம், போடலாம். கீர்த்திவாசன். விண்ணவர் போய் பின்றை விரித்த பூமழையினாலே தன்னெனும் கான் நீங்கி தாங்கரும் தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணெய் அண்ணல் சொல்லே அன்ன படைக்கலம் அருளினானே. விண்ணவர் போய பின்றை, தாடகை வீழ்த்தப்பட்டதால் விண்ணவர்கள் வானிலிருந்து பூமழை பொழிந்து ராமனை வாழ்த்துகிறார்கள். அப்படி அந்த விண்ணவர்கள் எல்லாம் போன பிறகு, விண்ணவர் போய பின்றை விரிந்த பூமழையினாலே தன் எனும் கானகம், அவர்கள் சொரிந்த பூமழையினால் தன் என்று இருந்த குளிர்ச்சி அடைந்த கானம் நீங்கி, காணம் நீங்கி தாங்கரும் தவத்தின் மிக்கோன் இவன் விஸ்வாமித்திரன் அவன் படைக்கலம் அருளினானே. கடைசி வரி எவ்வாறு என்றால், மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்துகன சடையன் வெண்ணெய் அண்ணல் சொல்லே அன்ன. வறுமை நோய்க்கு, மண்ணுலகத்தில் இருக்கிறவருடைய வறுமை நோய்க்கு மருந்து என்று நல்ல இனிய சொற்கள் கூறி சடையப்பவர்கள் எவ்வாறு ஆதரிப்பானோ அவன் கொடுக்கும் பொருள்கள் போல விஸ்வாமித்திரன் படைக்கலம் அருளினான் என்பது பதிவு. அடுத்த பாடல். இது எடுத்துடலாம். அடுத்த பாடல் அப்படிதான், ஒரு தேவையில்லாத ஒரு இடம் என்று சொல்லலாம். ராமன் சீதை சந்திக்கிறார்கள். அண்ணலும் நோக்கினான் அவனும் நோக்கினான் என்று இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்துகிறார்கள். மாடத்தின் உப்பருகையில் இருந்து அவள் பார்க்க, கீழே இருந்து ராமன் பார்க்க, இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். அன்று இரவு ராமனை பார்த்தாச்சு. எவனோத்தம் வந்து என் உள்ளம் கவர் கல்வன் முந்தி என் முறுவலே உண்டது என் உயிரை என்றெல்லாம் சீதை கலங்குகிறாள். அவளால் ராமனை மறக்க முடியவில்லை. விரகதாபம். ராமன் நினைவாகவே இருக்கிறாள். மாலை பொழுது வருகிறது. சந்திரன் வருகிறான். இதுதான் செய்தி. சந்திரன் தோன்றுகிறான். எந்த குறிப்பிட்ட நாளில்? ராமன் சீதை சந்தித்த நாளில் அன்று மாலை விரகதாபத்தால் சீதை துடித்து போயிருக்க சந்திரன் வருகிறான் என்பது செய்தி. வந்த சந்திரன் என்ன பண்ணினானாம்? எல்லா இடத்திலும் ஒளியை பரப்பினான். இருளை முழுக்க வாங்கி உண்பது போல ஒளியை பரப்பினான் சந்திரன். எவ்வாறு என்றால், சடையப்ப வள்ளலுடைய புகழ் உலகமெல்லாம் எவ்வாறு பறந்திருக்கிறதோ அதுபோல சந்திரன் தன்னுடைய ஒளியை உலகம் முழுக்கும் பரப்பினான்.
என்பது கம்பனுடைய பதிவு. வலிந்து கண்டிப்பாக சடையப்ப வள்ளருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். 10,000 பாட்டில் அட்லீஸ்ட் 10 பாட்டு 1000ல் ஒருவர் என்ற நிலையில் சொல்லப்பட்ட பாடல்களில் இதுவும் ஒன்று. பாடலை பார்ப்போம். கீர்த்திவாசன் பாடலை போடலாம். வண்ணமாலை. வண்ணமாலை கை பரப்பி உலகை வளைத்த இருளலாம் உன்னை எண்ணி தன் மதியத்து உதயத்து எழுந்த நிலா கற்றை, காற்றை இல்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நிலா கற்றை விண்ணும் மண்ணும் திசை அனைத்தும் விழுங்கி கொண்ட விரிநல் நீர் பண்ணை வெண்ணை சடையன் தன் புகழ் போல எங்கும் பறந்துள்ளதால் நில ஒளி எல்லா இடத்திலும் பறந்திருக்கிறது. வண்ண மாலை கை பரப்பி உலகை வளைத்த இருள். இருள் மாலை நேரத்தில் எல்லா இடத்திலையும் தன்னுடைய கையை பரப்பி உலகை வளைத்தது. இருள் எல்லா இடத்திலும் இருள் வந்து சூழ்ந்து கொண்டது. அந்த இருளை எல்லாம் உன்னை எண்ணி, வண்ணமாலை கை பரப்பி உலகை வளைத்த இருள் அனைத்தையும் அந்த இருளை எல்லாம் உண்ண எண்ணி தன் மதியம் உதயத்து எழுந்து, நிலா எழுகிறது. எதற்காக என்றால் அந்த இருளை முழுவதும் தான் விழுங்க வேண்டும் என்று. எல்லா இடத்தையும் தன்னுடைய கையை பரப்பி இருட்டாக்கிய அந்த இருளை தான் உண்ண வேண்டும் என்று உண்ண எண்ணி தன் மதியத்து உதயத்து எழுந்த நிலா கற்றை விண்ணும் மண்ணும் திசை அனைத்தும் விழுங்கி கொண்ட, எல்லா இடத்திலையும் நிலா ஒளி பரப்ப இது எவ்வாறு இருந்தது என்றால் விரி நல் நீர் பண்ணை. பண்ணை என்பது வயல், கழனி. விரி நல் நீர் பண்ணை. நல் இந்த நிலாக்கற்றை எங்கனும் பறந்துள்ளது என்பது கம்பனுடைய செய்தி. அடுத்த பாடல். மஞ்சினில் திகழ் தரும் மலையை மாக்குரங்கு இஞ்சுரக் கடிது எடுத்து எரியவே நலன் விஞ்சையில் தாங்கினான் சடையன் வெண்ணையில் தஞ்சம் என்றோர்களை தாங்கும் தன்மை போல். மஞ்சு, மஞ்சு என்றால் மேகம். மஞ்சினில் திகழ் தரு மலை. மலையினுடைய உச்சியில் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. மஞ்சினில் திகழ் தரும் மலையை, அந்த மலையை மா குரங்குகள், பெரிய பெரிய குரங்குகள் எல்லாம் எஞ்சி அற, குறைந்து போக, எஞ்சுதல் என்றால் குறைதல், கடிது எடுத்து எரிய. குரங்குகள் பெரிய பெரிய மலைகளை எல்லாம், எவ்வளவு பெரிய மலை என்றால் உச்சியில் மேகங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய மலைகளை எல்லாம் குரங்குகள் எடுத்து எரிய நலன், அவன் தான் ஆர்கிடெக்ட், அவன் தான் இன்ஜினியர். சேது கட்டப்படுகிறது. இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் உண்டான பாலம் கட்டப்படுகிறது. அதை கட்டுபவன் நலன். அவன் விஞ்சையில் தாங்கினான். அவன் எல்லா இந்த மலைகளையும் தாங்கி அங்கங்கே அடுக்கி பாலம் கட்டினான். எவ்வாறு தாங்கினான் என்றால் சடையன் வெண்ணையில் தஞ்சம் என்றோர்களை தாங்கும் தன்மை போல். தஞ்சம் என்று தன்னை வந்த எல்லோரையும் சடையப்ப வள்ளல் எவ்வாறு தாங்குவாரோ அவ்வாறு நலன் இந்த மலைகளை தாங்கி சேதுவை கட்டினான் என்பது. எகைன் நலன் சேது கட்டினான், குரங்குகள் மலையை எரிந்தன, அவன் வாங்கினான், தாங்கினான். எவ்வாறு என்றால் சடையப்ப வள்ளர் தன்னிடம் இறப்பவர்களை, தன்னிடம் வேண்டி வந்தவர்களை எவ்வாறு தாங்குவானோ அது போல என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல். வாசம் கலந்த மறைநாள நூலின் வகை என்பது என்னை மழை என்று ஆசங்கை கொண்ட கொடைமீளி அண்ணல் சரராமன் வெண்ணையன் அணுகும் நேசம் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோர் பாசம் கலந்த பசி போல அகன்ற பதகன் துறந்த உரகம். உரகம் என்பது பாம்பு. இது நாகபாஷ படலத்தில் உண்டான பாடல். உரகம் என்பது பாம்பு, பதகன் என்பவன் இந்திரஜித். பாதகன் என்பதற்கு உண்டான சொல் பதகன். துறந்த ஏவிய, இந்திரஜித்து ஏவிய நாகபாசம் அகன்ற. கடைசியில் வரியில் இருக்கேன்.
இந்திரஜித்து ஏறிய நாகபாசம் எல்லாம் அகன்று விட்டன. எவ்வாறு அகன்றது என்றால், சடையப்ப வள்ளல் வீட்டுக்கு வர்றவருடைய பசியெல்லாம் எவ்வாறு போகுமோ அவ்வாறு நாகபாச கட்டுக்கள் எல்லாம் அகன்றன என்பது நாகபாச படலத்து எதை எதையும் கம்பன் சேர்க்கலாம் பாருங்க. நாகபாச கட்டுக்கள் அற்றுப்போயின. சடையப்ப வள்ளல் வீட்டுக்கு வருகிறவருடைய பசி எவ்வாறு அற்று போகுமோ அதுபோல இந்த நாகபாச கட்டுக்கள் எல்லாம் அழிந்து போயின என்பது கம்பனுடைய பதிவு. வாசம் கலந்த மறை நாள நூலின் வகை என்பது என்ன? தாமரை நூலுடைய மெல்லிய நாளம் என்பது அந்த தாமரை உள்ள இருக்கக்கூடிய அந்த நாளம், அது போன்ற நூல் போல அந்த கட்டுகள். அவ்வளவுதான் வலிமை அதற்கு. மழை என்று ஆசங்கை கொண்ட மீளி. ஆசங்கை என்பது சந்தேகம். மழை என்று ஆசங்கை கொண்ட மீளி, மழையை போல பொழியக்கூடிய மீளி என்றால் வலிமை உடைய அண்ணல் சரராமன். சரராமன் என்பது சடையப்ப வள்ளலுக்கு மற்றொரு பொருள். வெண்ணெய் அணுகும் தேசம் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று முதலோர் பாசம் கலந்த பசி அகன்றது போல நாகபாச கட்டுக்கள் அகன்றன என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல். அந்தணர் வழிகள் வேளாண் மரபில் போடுங்க இந்த பாட்டு. அந்தணர் வழிகன் அந்தணர் வணிகர் வேளாண் மரபினோர் ஆலிநாட்டு சந்தனி புயத்து வள்ளல் சடையனை அணைய சான்றோர் உய்ந்தனம் அடியம் என்னும் உவகையன் உவரி காண வந்தனர் ராமன் கோயில் மங்களத்துக்கு உரிமை மாக்கள். சென்ற வகுப்பில் இந்த பாடலை பார்த்தோம் என்று நினைக்கிறேன். எல்லாரும் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கைலை வாழ் ஈசன் எல்லாரும் வந்தாங்க என்று ஒரு பாடல் வந்தது. அனைத்து மக்களும் ராமனுடைய பட்டாபிஷேகம் காண்பதற்காக வந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, யாரெல்லாம் வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது மறக்காமல் பதிவு செய்கிறான். அந்தணர் வணிகர் வேளாண் மரபினோர் ஆலிநாட்டு சந்தனி புயத்து வள்ளல் சடையனே அணைய சான்றோர் எல்லோரும் உய்ந்தனம் அடியம். நாங்கள் எல்லாரும் உய்ந்து போனோம், எங்களுக்கு உய்வதற்கான வழி கட்டியது என்று உவகையின் உவரி காண. உவகை என்பது சந்தோஷ கடலில் ஆடி எல்லோரும் ராமனை பார்ப்பதற்காக வந்தார்கள் என்பது பதிவு. இந்த பாடல் சென்ற வகுப்பில் அல்லது அதற்கு முந்தைய வகுப்பில் நாம் பார்த்தோம் என்று எனக்கு எண்ணம். ரொம்ப முக்கியமான பாடல். ஏனென்றால் இந்த பாடல் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் எந்த விரைசெறி குடலி ஓங்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுள்ளோர் கொடுக்க. சடையனுடைய மரபுள்ளோர் இங்கே ஏற்கனவே ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பது 30 பாடலுக்கு முன்னால் சொல்லப்பட்டு விட்டது. அந்தணர் வணிகர் வேளோன் மரபினோர் ஆலிநாட்டு சந்தனி புயத்து வள்ளல் சடையனே அணைய சான்றோர் என்று மங்கள உரிமை மாக்கள் வந்தனர், ராமன் கோயில் வந்தனர் என்று ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்று இது சடையனை பற்றிய பாடல். சடையனை பற்றிய இறுதி பாடல், அதையும் பார்த்து விடலாம். பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சொல்லும் ஒரு வாழ்த்து பாடல். வாழி வேத மனுநெறி வாழி நன்னூல் முறை செய்யும் அரசர் திங்கள் மும்மழை வாழி மெய்மை இறையவன் ராமன் வாழி இக்கதை கேட்டோர் வாழி அரைபுகழ் சடையன் வாழி அரும்புகழ் அனுமன் வாழி என்று பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு வாழி வாழி என்று சோபனம் சொல்வது போல சொல்லப்பட்ட ஒரு பாடல். அரை புகழ் சடையன் வாழி என்று மறக்காமல் சடையப்ப வள்ளலையும் சேர்த்து கம்பன் பதிவு செய்கிறான். இதை எடுத்துடலாம். இன்று வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் என்று பட்டாபிஷேக பாடலில் மறக்காமல் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலுக்கு நன்றி கூறும் முகமாக கம்பன் குறிப்பாக பட்டாபிஷேக பாடலில் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண் குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குடலி ஓங்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி
என்று பட்டாபிஷேக பாடல் நிறைவு பெறுகிறது. கீர்த்திவாசன் வீடியோ 2 போடலாம். கீர்த்திவாசன் போடுறேன். நன்றி. பட்டாபிஷேகம் பற்றி கம்பன் சொன்னதை பார்த்தோம். பட்டாபிஷேகம் பற்றி அருணாசல கவிராயர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதையும் ஒரு திருமண்டபம் அதிலே உள்ளம் கொண்டு தேவர்கள் மானிடர்கள் செய்யும் சேவை கொண்டு சுத்தி பெருகுகன் விபீஷணன் சுக்ரீவன் துணைவர் பணி கொண்டு சிங்காதன மேற்கொண்டு சத்தியமும் நீதியும் மேற்கொண்டு துள்ள சகலமும் கை கொண்டு செங்கோல் கொண்ட ராமன் பத்தினி ஜானகியுடனே உலகை ஆளும்படி கொண்டானே அபிஷேக முடி கொண்டானே மகுடாபிஷேகம் கொண்டானே ஸ்ரீராமச்சந்திரன் மகுடாபிஷேகம் கொண்டானே சகல ராசர்களும் சகல தேசர்களும் சகல வேதியரும் சகல சாதியரும் சகல மந்திரிகளும் சகல தந்திரிகளும் சகல முனிவர்களும் சகல மனிதர்களும் சந்திராதி மூவர்களும் இந்திராதி தேவர்களும் சந்தோஷமாய் பொருந்து சிங்காசனத்திருந்து மகுடாபிஷேகம் கொண்டானே. நன்றி கீர்த்திவாசன். ஒரு முக்கியமான செய்தி, கம்பனில் ஆழங்கால் பட்டவர் தமிழருவி சிவகுமார் ஐயா வகுப்பில் இருக்கிறார் என்று நான் அறிகிறேன். என்னால் எல்லா பேரையும் பார்க்க முடியல வகுப்புக்கு நடுவில். ஐயா நன்றி. என்னுடைய இந்த சிறுவனுடைய வகுப்பிற்கும் நீங்கள் வந்து சிறப்பித்தது நன்றி. கம்பனில் ஆழங்கால் பட்டவர், நான் அவருடைய பேச்சை பலமுறை கேட்டிருக்கிறேன். இலங்கையைச் சேர்ந்தவர் தமிழருவி சிவகுமார். முதல்ல இவர் கேட்டபோது தான் மால்கடிந்த வான்மீகி என்பான் என்ற ராமலிங்க பிள்ளையோட வான்மீகி ஒரு பெரிய பலாப்பழம் கொண்டு வந்துட்டான். அந்த பலாப்பழத்தின் மனத்தை பார்த்து தமிழர்கள் எல்லாம் திகைத்து நிற்க, கம்பன் வந்து தோல்கீறி பிசினெடுத்து தேனும் பார்த்து கம்பநாடன் கொடுத்தானே என்று நாமக்கல் ராமலிங்கம் ஐயா கம்பனை பற்றி பாடிய புகழ்பெற்ற பாடல். அதை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் தமிழரை சிவகுமார் ஐயா. உங்களுடைய வருகைக்கு நன்றி ஐயா. ஸோ இவ்வாறு மகுடாபிஷேகம் கொண்டானே, கம்பன் பாடிய அரியணை அனுமன் தாங்க பாடலையும் பார்த்தோம். மகுடாபிஷேகம் கொண்டானே இந்த பாடலை நெட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப லாங் சாங், 6 நிமிஷமோ 7 நிமிஷமோ ஓடுது. அதனால தான் நான் போடலை. அதே மாதிரி இன்னொரு பாடல் நான் போடலான்னு இருந்தேன், பர்பஸாக போடாமல் இருந்தேன். ஏனென்றால் தமிழ் மொழியில் அல்லாத மாமவ பட்டாபிராம என்று புகழ்பெற்ற ஒரு பாடல் எல்லாரும் பாடியிருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி வருஷன் இருக்கு, டி.கே. பட்டம்மாள் இருக்கு, ரஞ்சனி காயத்ரி இருக்கு, பாலமுரளி கிருஷ்ணா இருக்கு. சங்கீதத்தில் ஆர்வமுடையவர்கள் எல்லோரும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல், மணிரங்கு ராகத்தை பாடல். சின்ன வயசுல எங்கள் அக்கா அடிக்கடி பாடி நான் ரொம்ப ரசித்த பாடல். ஆனால் அதையும் போட்டால் இன்னும் வகுப்பு நீளமாகிக் கொண்டே போகுமே என்பதற்காக அதை போடவில்லை. புகழ்பெற்ற பாடல் மாமவ பட்டாபிராம. இதே மாதிரி சுக்ரீவன் அனுமன் எல்லோரும் துணை இருக்க என்று சம்ஸ்கிருதத்தில் வரக்கூடிய பாடல்கள் அவை. அடுத்த பாடலை போடலாம். கார்த்திக், சாரி கீர்த்திவாசன். ஸோ ராமன் பட்டாபிஷேகம் முடிகிறது, இது எடுத்துடலாம். அடுத்த பாடல் இதுவரை நாம் பார்த்தது கம்பன் இயற்றிய பாடல்கள். கம்பராமாயணத்தில் சடையப்ப வள்ளல் என்று கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் தனியன் என்று கம்பன் பாடாத பாடல்களாக, ஆனால் கம்பனை பற்றிய கம்பராமாயணத்தில் உள்ள பாடல்களாக 2 பாடல்கள் சடையன் புகழ் கூறுவதாக அமைந்துள்ளன. அதையும் ஒரு பார்வை பார்த்து விடலாம் என்று. நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்தவான் மீகி என்பான் சீரணி சோழ நாட்டு திருவெழுந்தூரில் வாழ்வோன் காரணி கொடையால் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான்
என்று தனியன், ராமாயணத்தை பற்றிய தனியன். கொடையல் திருவெழுந்தூர் வாழ்வோன் காரணி கொடையல், கொடையால், அந்த சடையப்பவள்ளருடைய கொடையால் கம்பன் ராமாயணத்தை தமிழில் செய்தான் என்று ஒரு தனியன். அடுத்த பாடல் இதே போன்று மற்றொரு பாடல், ராமாயணத்தை பற்றியது, கம்பன் எழுதியது அன்று, கம்பனை பற்றிய. வாழ்வார் தரு வெண்ணை நல்லூர் சடையப்பன் வாழ்த்து பெற தாழ்வார் உயர புலவோர் அக இருள் தான் அகல போழ்வார் கதிரின் உதித்த தெய்வ புலமை கம்பநாட்டு ஆழ்வார் பதத்தை, அது தப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஆழ்வார் பதத்தை சிந்திப்பவர்க்கு யாதும் அரிதன்றே. இந்த பாடலில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் கம்பநாட்டு ஆழ்வார் என்று ஆழ்வார்களில் ஒருவராக கம்பனை சுட்டும் பாடல் இது. கம்பநாட்டாழ்வார், பல இடங்களில் கம்பநாட்டாழ்வார் என்ற பிரயோகத்தை நான் கேட்டிருக்கின்றேன் என்று. இவ்வாறு பட்டாபிஷேகம் முடிகிறது. அடுத்த பாடலை பார்க்கலாம். வெள்ளியும் பொன்னும் ஒப்பார் விதிமுறை மெய்யின் கொண்ட ஒள்ளிய நாளின் நல்ல ஓரையின் உலகம் மூன்றும் துள்ளின கழிப்பு மோலி சூடினான் கடலில் வந்த தெள்ளிய திருவும் தெய்வ பூமியும் சேரும் தோளான். மோலி சூடினான், மூன்றாவது வரியில். மோலி, மோலி என்பது மௌலி, திருமுடி, கிரீடம், மணிமுடி. மோலி சூடினான், அதோட யார் சூடினான் என்றால் கடலின் வந்த தெள்ளிய திரு, பார்க்கடலில் தோன்றியவள் இலக்குமி. ஸோ ஸ்ரீதேவி, தெய்வ பூமியும் பூதேவி, ஸ்ரீதேவியும் பூதேவியும் சேரும் தோளான். ஸ்ரீதேவியும் பூதேவியும் அணையும் தோள்களை உடையவன் மோலி சூடினான். பட்டாபிஷேகம் நடைபெற்றது. எவ்வாறு, எந்த நாளில் என்றால் வெள்ளியும் பொன்னும் ஒப்பார் விதிமுறை. வெள்ளி என்பவன் சுக்கராச்சாரியார், பொன்னு என்பவன் பிரகஸ்பதி. ஆக வியாழன் வெள்ளி, அரச குருவும் தேவர்கள் குருவும் அவர்களுக்கு நிகரான பலரும் விதிமுறை மெய்யின் கொண்ட ஒள்ளிய நாளின், நல்ல ஒரு ஒளி மிகுந்த நாளில், நல்ல ஓரையின், ஓரை என்பது மணி, அவர் என்று சொன்னேன், அந்த ஒரு மணி நேரம், நல்ல நேரம், நல்ல ஓரையின் உலகம் மூன்றும் துள்ளின கழிப்ப, எல்லா உலகமும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ராமன் மணிமுடி சூடினான். அடுத்த பாடல். சித்தம் ஒத்துளான் என்று ஓதும் திருநகர் தெய்வ நன்னூல் வித்தகன் ஒருவன் சென்னி மிளச்சியது எனினும் மேன்மை மொத்தமூ உலகத்தோறும் உவகையின் உறுதி உன்னின் தத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது அத்தாம மோலி. ஒரு பாட்டு அப்படியே இருக்கட்டும். சித்தம் ஒத்து என் என்று ஓதும் ஒருவன் சென்னி, இது ராமனை பற்றியது. திருநகர் தெய்வ நன்னூல் வித்தகன், திருநகர் என்பது அயோத்தி, தெய்வ நன்னூல் வித்தகன், எல்லா நூல்களையும் எல்லா சாஸ்திரங்களையும் படித்த வித்தகன் இவன் வசிஷ்டன். திருநகர் தெய்வ நன்னூல் வித்தகன் அவன். சித்தம் ஒத்துளன் என்று ஓதும் ஒருவன் சென்னி. சித்தம் ஒத்துளோன், எல்லாருடைய மனதிலும் ஒத்த வகையில் வேறுபாடு ஏதும் இல்லாமல் நிறைந்திருக்கக்கூடிய ராமன் அல்லது திருமால். சித்தம் ஒத்துளன் என்று ஓதும் என்று சொல்லப்படுகிற ஒருவன், ஒருவன் என்பது தனி ஒருவன், அன்பேரலல்ட், அன்ஈக்குவல், ஒப்பிலான் என்ற வார்த்தை சரியான வார்த்தை, ஒப்பிலான். அவனுடைய சென்னி மிளைச்சியது எனினும், மிளைச்சுதல் என்றால் அணிதல், சூடுதல், தரித்தல். சித்தம் ஒத்துளன் என்று ஓதும் ஒருவன் சென்னி வசிஷ்டன் சூட்டினான். வசிஷ்டன் யார்? திருநகர் தெய்வ நன்னூல் வித்தகன். ஸோ அது ராமனுடைய தலையில் சூட்டப்பட்டது, ராமனுடைய சடையில் அணிவிக்கப்பட்டது. எனினும் ராமன் தலையில தான் இந்த கிரீடம் சூட்டப்பட்டது என்றாலும் மேன்மை ஒத்த மூவுலகத்தோறும் உவகையின் உறுதி உன்னி தத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது அத்தாம மோலி. மூவுலகத்தோறும், மேன்மை ஒத்த மூவுலகத்தோர்க்கும்,
உலகத்தில் உள்ள எல்லா உயர்ந்த மனிதர்களுக்கும் என்ன வந்துருச்சான், வசிஷ்டன் அந்த கிரீடத்தை ராமனுடைய தலையில் சூட்ட உலகத்தில் எல்லோரும் தங்களுடைய தலையை தொட்டு பார்த்து கொண்டார்களாம். ஒத்த மூ உலகத்தோறும் உவகையின் உறுதி முன்னே தத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது அத்தாமமூலி. எல்லோருக்கும் முடிசூட்டப்பட்டது போல ஒரு மகிழ்வை அந்த ராமனுடைய தலையில் தான் அந்த கிரீடம் ஏறியது என்றாலும், சித்தம் ஒத்துளான் என்று ஓதும் ஒருவன் சென்னி சேர்ந்தது மிளச்சியது அணிவிக்கப்பட்டது என்றாலும், மேன்மை ஒத்த உலகத்தோர்க்கும் உவகையின் உறுதி உன்னின் உவகையின் உறுதி, அப்பேற்பட்ட ஒரு நன்மை, உறுதி என்பது நன்மை. அந்த சந்தோஷத்தில் அவர்கள் எல்லோரும் அதை எண்ணி பார்க்கும் பொழுது தத்தம் உச்சியின் மேல் அவர்கள் தனக்குத்தானே அந்த ராமனுக்கு வைத்த முடி தங்கள் மேல் சூட்டப்பட்டதோ என்று அளவில் எல்லாரும் தலையை தொட்டு பார்த்து கொண்டார்களாம் என்பது கம்பனுடைய பதிவு. இதை எடுத்துடலாம். சீதை சுட்டப்பட்டாள், அனுமன் சுட்டப்பட்டான், அங்கதன் சுட்டப்பட்டான், பரதன் சுட்டப்பட்டான், இருவரும் சுட்டப்பட்டார்கள். சடையனுடைய முன்னோர்கள் எல்லோரும் சுட்டப்பட்டார்கள். எல்லோருடைய பெயரும் அதில் இருந்தது. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் எந்த, பரதன் வெண் குடை கவிக்க, இருவரும் கவரி பற்ற, விரைசெறி குடலி ஓங்க, வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று எல்லோருடைய பெயரும் சொல்லப்பட ராமனுடைய பெயர் சொல்லப்படவே இல்லை. ஏனென்றால் இந்த மணிமுடி, இந்த கிரீடம் ராமனுக்கு மட்டும் சூட்டப்பட்டது அல்ல, உலகத்துடைய எல்லாருடைய தலைகளிலும் சூட்டப்பட்டது என்று எண்ணுமாறு அவர்கள் தங்கள் தலையை தொட்டு பார்த்து கொண்டார்கள் என்பது கம்பனுடைய பதிவு. இதை சூசகமாக சொல்வதற்காகத்தான் அங்கே ராமனிக்கானம் சொல்கிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு நயம், அவ்வளவுதான். ஆனால் இந்த நயம் இங்கே மட்டும் நிற்கவில்லை. இது யுத்தகாண்டம். ராமனுடைய பட்டாபிஷேகம் இப்பொழுது நடைபெறுகிறது. ராமனுடைய பட்டாபிஷேகம் நடைபெறுவதாக இருந்தது 14 ஆண்டுகளுக்கு முன்னால் அயோத்தியில். தயரதன் தன்னுடைய மந்திரிகளை கூப்பிடுகிறான், தன்னுடைய சிற்றரசர்களை கூப்பிடுகிறான், வசிட்டனை கூப்பிடுகிறார், எல்லோரையும் கூப்பிடுகிறார்கள். தயரதன் கலந்து ஆலோசிக்கிறான். எனக்கு வயசாகி போய்விட்டது, நான் என்னுடைய பிற்கால வாழ்க்கை, நான் மோட்சத்துக்கு போனேன், என்னுடைய இதுவரை நாட்டை ஆண்டாச்சு போரும், எனக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன, வீடு பேரணும், அதுக்கெல்லாம் போகணும் என்று சொல்லி நாட்டை யாரிடம் ஒப்படைக்கலாம் என்று கேட்க ராமன் என்று எல்லோரும் சொல்ல அது தீர்மானமாகிறது. அப்பொழுது தயரதன் ராமனுக்கு மணிமுடி என்று சொல்ல வந்திருந்த எல்லா மன்னர்களும் அவரவர்களுக்கே அந்த மணிமுடி சூட்டப்பட்டது போல உணர்ந்தார்கள் என்பது அயோத்தியா காண்டத்து பதிவு. யுத்த காண்டத்திலும் இதே போன்ற பதிவு ஒத்த மூ உலகத்தோருக்கும் உவகையின் உறுதி எண்ணின் தத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது தாமமொழி. தாமம் என்றால் மாலை, மாலை சூட்டப்பட்ட மொழி. அந்த அயோத்தியா காண்ட பாடல் இதோ. பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் கீர்த்திவாசன். அடுத்த பாடல் ஒத்த சிந்தையர் உவகையின் ஒருவரின் ஒருவர் தத்தமக்கு உற்ற அரசனத் தழைக்கின்ற மனத்தர் முத்த வெண்குடை மன்னனை முறை முறை தொழுதார் அத்த நன்றி என்று அன்பனோடு அறிவிப்பது காணார். ஒத்த சிந்தையர் உவகையின் ஒருவரின் ஒருவர், சிற்றரசர்கள் எல்லோரும் தத்தமக்கு உற்ற அரசு என்று ராமனுக்கு முடிசூட்டல் என்றால் அவரவர்களுக்கு உண்டான முடிசூட்டல் போல மகிழ்ந்தார்கள் என்பது அயோத்தியா காண்ட பாடல். அதே போல இங்கே தத்தமக்கு முடிசூட்டதைப் போல எல்லா உலகத்தாரும் உணர்ந்தார்கள் என்பது பாடல். ஒரு வார்த்தை பார்த்தோம், மிளச்சியது எனினும் என்று, சித்தம் ஒத்துளன் என்று ஓதும் அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்.
மிளைச்சியது. கம்பனுக்கு முன் எனக்கு புது வார்த்தை, உங்களுக்கும் பலருக்கு புது வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் பண்டைய இலக்கியங்களில் பல இடங்களில் காணப்படுவது. அந்த பாடலையும் பார்த்து விடலாம். சொல்லாக்கம் ஒத்த சொல்லாக்கம் என்பதால் அடுத்த பாடல் போடலாம். இது குறிஞ்சி பாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய மிளைச்சுதல் அந்த வரிக்காக எடுத்தது. தலைவன் இவ்வாறு தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறான். அவனுடைய அலங்காரம் எல்லாம் சொல்லப்படுகிறது. எண்ணெய் நீவிய சுரிவளர் நரும் கால் தன்னரும் தகரம் கமழ மண்ணி ஈரம் புலர விரல் உலப்பு விழா காழ்கதில் அகில் அம்புகை கொளி யாழிசை அணி மிகுந்து வரி மிகிரு ஆர்ப்ப தேன் கலந்து மணி நிறம் கொண்ட மாயிரும் குஞ்சியின் மலையவும் நிலத்தவும் சினையவும் சுனையவும் வண்ண வண்ண மலராய்வு விரை இறைய விரை பார்த்துங்க. தன்னரும் துடையல் வெண்போல் கண்ணி நலம்பெறும் சென்னி தாமுற மிளைச்சி என்று அந்த இவற்றையெல்லாம் சூடிக்கொண்டு அணிந்து கொண்டு தலைவன் வந்தான் என்பது பாடல். இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். கீர்த்திவாசன் எல்லாரையும் அன்மியூட் பண்ணிவிடலாம். கருத்து சொல்பவர்கள் ஒவ்வொருவராக ஒரே சமயத்தில் பலர் பேசாமல் அவரவர்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. பலருக்கும் நான் அழைப்பு விடுத்திருந்தேன். 100 பேருக்கு மேல வந்திருந்தாங்கன்னு பார்த்தேன். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி என்னால் நன்றி சொல்ல முடியாது. நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. வகுப்பு நன்றாக இருந்தால் அடுத்த வாரம் வாருங்கள். உங்கள் நண்பரிடம், உங்கள் உறவினரிடமும் நன்றி, வணக்கம். 276 வாரங்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க என்ன அடுத்த வாரம் வாருங்கள்ங்கிறீங்களே, என்னையா தொடர்ந்து வாருங்கள்னு அர்த்தம் ரங்கன், அவ்வளவுதான். நான் ரேவதி ராமச்சந்திரன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. நான் இன்னைக்கு பிரயாக்ராஜ்ல ஸ்நானம் பண்ணிட்டு இப்ப அயோத்தியாக்கு வந்து இறங்கியிருக்கேன். கரெக்டா பட்டாபிஷேகத்துக்கு வந்திருக்கேன். நான் எல்லாருடைய நலனுக்காகவும் வேண்டிட்டு இருக்கேன். நாளைக்கு காலம்பரை ரொம்ப சந்தோஷமா அந்த பட்டாபிஷேகத்துக்கு அயோத்தியால மிதிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அயோத்தியா மன்னன் உங்களுடைய அருள் சார் இதெல்லாம் நடக்கிறது. தேங்க்யூ சார். நமஸ்காரம். ரவிச்சந்தர் ஃப்ரம் கோயம்புத்தூர். பேசலாமா? பேசலாம். ஒவ்வொருவரா பேசுங்க, தயவு செய்து ஒவ்வொருவரா பேசுங்க. சரி, ஓகே. நான் இந்த கூட்டத்திற்கு ரொம்ப இளையவன், ரொம்ப புதுசா வந்த ஆளு. ஆனாலும் நிறைய பலன் கிடைச்சது. இன்றைக்கு நான் 7 நிமிஷம் வெளியே நின்று பிகாஸ் there was no admission. The whole hall was full. இது ஓவர்லோடு, டிஜிட்டல் ஓவர்லோடுன்னு பேர் அதுக்கு. அதுக்கு மேலே அதனால தாங்க முடியல. 6 பேர் யாரோ வெளியில போறாங்க, பை மிஸ்டேக் எழுந்து போனாங்க. நான் உடனே உள்ள வந்து உட்காந்துட்டேன். இந்த சினிமால எல்லாம் உள்ள வந்து உட்காந்துருவோம், அது மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதாவது இப்படி கூட்டத்துல நகர்ந்து 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 உள்ள வர மாதிரி வந்துட்டேன். நான் அதன் பலனை அனுபவித்தேன். தேன் பலாசோலை சாப்பிட்ட மாதிரி இருந்தது. சார் நான் கொஞ்சம் பேசலாமா? தியாகராஜன். எல்லாரும் பேசலாம் சார், எல்லாரும் பேசலாம் சார். எல்லா புகழும் கம்பனுக்கு. நன்றி. உங்கள் உரையை கேட்டவுடன் என் உடல் மிக நன்றாக தேறிவிட்டது. வாவ் வாவ். அதுவும் ராமனுடைய அருள், கம்பனுடைய அருள். நன்றி 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 தியாகராஜையர். அந்த இடைங்கிறது நீங்க சொன்னது கரெக்ட். அது வந்து திருமங்கையாழ்வார் பாட்டு ஒன்று இருக்கு, முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் ராமோகரணமாய் கல்கியும் ஆனான்னு. அதனால அந்த இடைங்கிறது அந்த இடத்துல நீங்க சொன்னதுதான் கரெக்டான வியாக்கியானம் எனக்கு புரியுறது. நீங்க பயந்தா மாதிரியே நடுநடுல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே இருந்தது. பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஓகே. லண்டன்ல இருந்து கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேணும். நான் என்னது 80வது வயதை இன்னும் ஒரு சில நாட்களில் சந்திக்க போகின்றேன். அன்று வரையும் சந்தோஷமாக சுகமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்னும் பல காலம் உயிர் வாழ்ந்து ஐயாவின்
சொற்பொழிவை கேட்டு அதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி நன்றி. நான் ஸ்ரீமதி பேசுறேன். நீங்க வந்து இந்த தேவேந்திர பற்றி குறிப்பிடும்போது அவளெல்லாம் எனக்கு ஒரு இது இல்லை, அவனை பற்றி அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லி அப்படியே அந்த பகுதியை நீங்க கடந்து போயிட்டு, அதாவது எப்படின்னாக்கா ஒரு நிமிஷம், இந்திரருக்கு என்ற அண்ணன் எல்லோரும் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள், எல்லாருமா செய்தார்கள். இதில் வால்மீகி கூட அதையே தான் சொல்றார். அதுல என்னன்னா அஷ்ட வசுக்கள் எல்லாரும் சேர்ந்து சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா, இந்த வசுக்கள் எல்லாரும் சேர்ந்து வாசவன் ஆகிய இந்திரனுக்கு எப்படி அபிஷேகம் செய்தாரோ அப்படி செய்தார் என்று வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார். அதை அப்படியே ஹலோ மியூட் பண்ணீங்க. ஹலோ ப்ளீஸ், மத்தவங்கள மியூட் பண்ணீங்க. கொஞ்சம் ரொம்ப கேட்க மாட்டேன். உங்களால மியூட் பண்ண முடியுமா பாருங்க அவங்கள. யாரோ ஒரு திருப்புகழ் பாட்டி யாரோ பாடின்னு இருக்கா. பாலசுப்ரமணியன் குப்பை பட்டான். ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லி முடிச்சுடுறேன் சார், ப்ளீஸ். நான் சொல்லி முடிச்சுடுறேன். அதாவது இந்திரருக்கு என்ற என்ன என்று சொல்லு எப்படி வந்ததுன்னா, வால்மீகி சொன்னதுதான் வசவம் வாசவம் யதா அப்படின்னு, சகசிராட்சம் வசவம் வாசவம் யதா. இதுல வந்து எப்படி எல்லாரும் வாசவனுக்கு அபிஷேகம் செய்தார்கள் என்று, வாசவன் என்றால் இந்திரன், இந்திரனுக்கு எல்லா வசுக்களும், வசுக்கள் என்றால் செல்வ தேவதைகள் எல்லாரும் அபிஷேகம் செய்தார்கள் என்ற வால்மீகி குறிப்பிட்டிருக்கார். அதுல வால்மீகி ஒரு குறும்பு செய்திருக்கிறார். என்னவென்றால் சகசிராட்சம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொன்னது போல உங்களுக்கு இஷ்டம் இல்லை என்று சொன்னீர்கள் அல்வா, அதே போல அவருக்கு இஷ்டம் இல்லை, வாசவனுக்கு இவர்கள் எல்லாம் அபிஷேகம் செய்தார்களே என்பதற்கு அந்த பதிவும் செய்கிறார். அதாவது இறுதியா முடியரச குடியரசாக மாற்றி முடித்திருக்காரு கம்பன். அதான் அப்ப முடியரசு குடியரசாக மாற்றுகிற ஒரு முதன்மை பணியை கம்பன் செய்து முடித்து காட்டியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் யாருக்குன்னு சொல்லாம அவ்வளவு தரைய தொட்டு பார்த்தாருங்கிற பொழுது முடியரசு குடியரசாக மாறிய ஒரு அது சூழ்நிலையில முடித்திருக்கிறார் கம்பன் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி ஐயா, நன்றி. இதுல வந்து வால்மீகி ஒரு குறும்புத்தனம் செய்திருக்கிறார் என்றால், சகசிராட்சம் வசவோ வாசவம் எதா, வாசவருக்கு எப்படி சகசிராட்சம் வந்தது? சகசிராட்சம் என்பது அவன் ஒரு குற்றம் புரிந்தான், அதனால 1000 கண்கள் உடையவனாக ஆனான். அப்படிப்பட்ட 1000 கண்கள் உடைய வாசவனுக்கு இந்த வசுக்கள் எல்லாம் அபிஷேகம் செய்தார். அதாவது தேவர்கள் முனிவர்கள் அனைவருக்கும் தலைவன் வாசவன், அதனால் அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது என்பதை வால்மீகி ஒரு குறும்புத்தனத்தோட சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா என்று சொல்லியிருக்கிறார். நன்றி நன்றி, வணக்கம். குமார் பேசுறேன். மற்றவர்கள்? குமார் பேசுறேன். சொல்லுங்க குமார். இன்னைய இதுல நிறைய பாடல்கள் வந்து அந்த லீஃப்லெட்ல இல்ல கொடுத்த இதுல, அதை பத்தி தனியா எனக்கு அனுப்பிச்சுனாக்கா நான் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிப்பேன். சார்ஜ் இல்ல, போடுங்க சார்ஜ் இல்ல. அனுப்புறேன். முடிஞ்சது கேட்கலாம் அப்படிங்களா? அனுப்புறேன். நம்ம இது ரொம்ப சிறப்பா குளத்து கொண்டிருக்கிறீர்கள். குத்தி விடுறது
எங்கிருந்து எப்படிங்க பேச அந்த இடையில விடாக்கு வேறு யாராவது தயவு செய்து மற்றவர்கள் நமஸ்காரம் ஐயா. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிருப்பேன். நல்ல விளக்கமா சொல்றீங்க. பரம பாக்கியம் எல்லாம் புகழ் கம்மனுக்கு உங்களுக்கும் உங்களை பணிவா நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நல்லது. நன்றி நன்றி நமஸ்காரங்கள். நன்றி நன்றி. வேறு ஏதாவது ஐயா தயவு செய்து உங்களுடைய பர்சனல் டாக்ஸ் எல்லாம் பேசாதீங்க. அன்மியூட் பண்ணீங்க. மியூட் பண்ணீங்க ஐயா, உங்களை மியூட் பண்ணீங்க. அம்மா நமஸ்காரம். சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை ஆடியோல தான் கேட்டுட்டு இருந்தேன். சில சமயத்துல கேட்க முடியாத சமயத்துல யூடியூப் பார்த்துப்பேன். இன்னைக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. ராமர் பட்டாபிஷேகம் உங்க மூலமா கேட்கணுங்கிறது. அதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். பெருமைப்படுறேன். ரொம்ப நமஸ்காரம். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. மற்றவர்கள் ஏதாவது? உமா பேசுறேன். இந்த விரைன்ற வேர்டு வந்தது இல்லையா, அது வந்து அந்த அபிராமி அந்தாதியில விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் நிறைய நிறைய இடங்கள் வருது. பாத கமலம், விரை கமலம் தேவாரத்துல 50-60 இடங்கள்ல வருதுமா. அதே போல அபிராமி அந்தாதியில அந்த இந்திரனோட இதெல்லாம் கடல்ல எல்லாம் மறைஞ்சு போயிடுதுங்கிறது கூட மறைகின்ற வாரிதியோ அப்படின்னு அந்த அபிராமியவே வர்ணிக்கிறார். நன்றி உமா, நன்றி. ஐயா, இன்று சிகரம் வைத்தால் போர் ஒருவர் அயோத்தியாவில் இருக்கிறார்கள். அந்த அம்மா வந்து சொன்னாங்க. ரொம்ப ஒரு விசேஷம். கோடி வேண்டும் அப்படிங்கிற எல்லாருமே அயோத்தியால மட்டும்தான் லேடிஸ். 7 பேருக்கு ஒரு லேடி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நன்றி நன்றி அண்ணா. இது ஒரு தியரி கிளாஸா நீங்க கொண்டு போனீங்க. அன்னைக்கு பிராக்டிக்கல் மாதிரி அப்படி பட்டாபிஷேகத்தையே காமிச்சிங்க. நல்லா கண்ணீர் வந்துருச்சு, ஆனந்த கண்ணீர். படிக்கிறதுக்குள்ள பட்டாபிஷேகத்தையே அப்படி பார்த்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஆஞ்சநேயர் எல்லாம் தெய்வ சக்தி பொருந்திய வகுப்பா தெரியுதுங்க. ரொம்ப நன்றி நன்றி. அதுவே வரதான் இருக்கும். அது வரனுடைய அருள் இருக்குல்ல. அனைவருக்கும் நன்றி. வகுப்பை முடித்துக் கொள்ளலாமா?